ஹாய், இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எப்படி டைமிங் வர முடியும்னு தெரியல. அதனால ஒரு 11 பேஜஸில் வந்து நம்ம நோட்ஸ் வந்து ஜிஸ்ட் ஆக்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அது ரீகால்க்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. அது வந்து எல்லாமே ஸ்டடி மெட்டிலேருந்து கிளப் பண்ண விஷயம்தான், சரிங்களா? இது வந்து ஜேர்னலிசம்னா என்ன அப்படிங்கிறது வந்து யூனிட் 1 கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னலிசம் இஸ் அன் ஆர்ட், ஜேர்னலிசம் இஸ் சோஷியல் ஆக்டிவிட்டி, ஜேர்னலிசம் இஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், and it's all about timely convey of message to past persons. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேர்னலிசம்னா என்ன? அது ஒரு கலை. அது வந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக இதில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன், நமக்கு தேவையான பரவலாக இருக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு அதில் கிடைக்கிது. அண்டு வந்து இது எல்லா மக்களுக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமா மாஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகுது. அதுதான் வந்து ஜேர்னலிசம். இது எல்லாமே வந்து ஜேர்னலிசமோட பாயிண்டில் நீங்கள் தாராளமாக எழுதலாம், இன்ட்ரடக்ஷனில் தாராளமாக எழுதலாம். இப்போ யாராவது ஒரு ஃபிலாசபர் பற்றி சொல்லணும்ல, இப்போது QNC குவைட்டுன்னு சொல்லல. இப்போ யாராவது சொன்னோன்னா சும்மா இரு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி DQUIENCY DQNC என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து ஒரு லிட்ரேச்சர் ஃபார்மில் கம்பேர் பண்ணுறாரு. அப்படி 2 விதமாக அவர் சொல்கிறார். ஒன்று வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு சொல்கிறாருன்னா பவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பவர் அப்படி இந்த இடத்துல என்ன சென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்தட்டிக்கான சென்ஸ், சரிங்களா? AS த டிக்கு, சரிங்களா? மட்டும் நடுவில் போட்டுங்க. ஆஸ்தட்டிக் சென்ஸு, இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரியை நாலேஜ் அண்ட் டைம் அப்படின்னு அந்த கேட்டகரியாக பிரிக்கிறார். லிட்ரேச்சர் ஆஃப் நாலேஜ் அண்ட் டைம். இந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் டைம்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 லிட்ரேச்சராக ஒரு பிரிக்கிறாரு. அதில் வந்து நம்மளுடைய ஜேர்னலிசம் வந்து 2nd கேட்டகரியான ஒரு வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது டெஃபினேஷன் ஆஃப் ஜேர்னலிசம் நமக்கு டாபிக் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கீவேர்ட் சொல்கிறேன். இதில் வந்து 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபிலாசபர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதோடைய பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கோட் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா எக்ஸாமில் ஆப்டாக இருக்கும். அதாவது பாண்டு சொல்லுவாங்களே, நம்ம ஒரு நல்ல பாண்டோடு இருக்கணும். ஸோ ஜேர்னலிசமோட பாண்ட். இப்போ வந்து ஸ்டெப்பு ஹென்ஸ், இது வந்து 2வது முக்கியமான ஒரு பர்சன். ஸ்டெப்பு படிக்கட்டு, கோழி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெப் ஹென்ஸ். அடுத்து வந்து HOD ஜின்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஜின்னுன்னு சொல்லுவாங்களே, அதனால HOD ஜின்ஸை வந்து ஹாட் ஜீன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் வந்து அவங்களுடைய டெஃபினேஷன்ஸை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ பாண்ட் ஃபேசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பெரிய டெஃபினேஷனாக இருக்குது. லெஸ் லை ஸ்டெப்ஹென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜேர்னலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் ரைட்டிங் ஃபார் பே ஆன் மேட்டர் ஆன் விச் யூ ஆர் இக்னோரண்ட். இதுதான் அவர் சொல்கிற குட்டி டெஃபினிஷன். அடுத்து வந்து எரிக் ஹாட்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து டைம் மேகசினில் வந்து பதிவிட்ட ஒரு விஷயம் இது. ஸோ இதை நீங்கள் அப்படியே இது ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதர் ஃபிலாசபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஃபிலாசபர் சொல்கிறாரு, கிவ் த பப்ளிக் வாட் இட் வாண்ட்ஸ். இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா, கிவ் த பப்ளிக் த ட்ரூத் இட் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபிலாசபர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இப்போ இந்த இடத்துல சொன்ன ஸ்டெப்பன்ஸ் சொன்னல, லெஸ் லை ஸ்டெப்பன்ஸ், இது 2மே ஈஸியாக இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டு டெஃபினிஷனில் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போது நியூ கான்செப்ட் அதுனா என்ன அப்படின்னா, அதாவது நியூஸ், அதாவது கான்செப்ட் ஆஃப் நியூஸ்னு கேட்டாலும் நியூ கான்செப்ட் கேட்டாலும் இதுதான். அதாவது ஹவு இட் நீட்ஸ் டு பி, எப்படி இருக்கணும் நியூஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு டைம்லி இன்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெனி பீப்புளுக்காக இருக்கணும். 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஈவெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். யூஸ்வலி கன்சர்ன்ஸ் ஈவெண்ட்ஸ் தட் மஸ்ட் ஹவ் டேக்கன் பிளேஸாக இருக்கணும், ஜஸ்ட் டேக்கன் பிளேஸாக இருக்கணும், இல்லை அபவுட் டு டேக் பிளேஸாக இருக்கணும். புரியுதா? 2 வெரைட்டி புரியுதா? ஒரு ஈவெண்ட் ஹவ் ஜஸ்ட் டேக்கன், இப்போ நடந்திருக்கணும், இல்லை அபவுட் டு டேக் பிளேஸ், இனி ஃபியூச்சரில் வரப்போகுது, சரிங்களா? நிகழ்காலம், இன்னும் ஃபியூச்சர், அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நியூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரூத் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆன் விச் பீப்புள் கேன் டிபெண்ட், சரிங்களா? ஸோ மக்களுக்கு தேவையான உண்மை மற்றும் தேவையான உண்மையான தகவல்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீட் த நியூஸ் டு கெட் த ஃபேக்ட். ஸோ படிக்கிறவங்கலாம் எதுக்காக படிக்கிறாங்க? அதோடைய ஃபேக்ட் என்ன, உண்மையாக நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறாங்க. அதே மாதிரி நியூஸ் சப்ஸ்கிரைபர் பேஸ் தேர் ஜட்ஜ்மெண்ட் ஆன் தோஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்க நியூஸ் இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூஸ் கான்செப்டில் இது அவங்களும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆமாம், இவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் அண்ட் ஆக்ஷன்ஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட இருந்திருக்கலாம்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு இட் ஷுட் நாட் பி, எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபால்ஸாவோ இன்அக்குரேட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி உருவாக்குனால
நிறைய ரெப்யூட்டேஷன் ஆஃப் பீப்புளும் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு ஃபார் நியூஸ் இன்அக்யூரேட்டான விஷயங்களுக்காக. ஃபால்ஸ் நியூஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும், சில நேரங்கள் மிகப்பெரிய போர்க்களமும் வார்ஸ் அண்ட் ஓவர் த்ரோன் ஆஃப் கவர்மெண்ட்டே வந்து தூக்கி மக்கள் விசிலடிச்சிருக்காங்க. ஸோ தப்பான தகவல் போகக்கூடாதுங்கிறது இது உறுதி செய்யுது. இப்போ இந்த பப்ளிக்கு என்ன தான் தேவைப்படுது அப்படின்னா வந்து முக்கியமான ஃபேக்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ தட் தே கேன் ஜட்ஜ் த ரைட் ஆர் ராங் ஆஃப் த மேட்டர். தே கேன் மேக் நோ கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் நியூஸ் விச் இஸ் ஒன் சைடட். ஸோ ஒன் சைடடாக இருந்தால் அவங்களால சரியான முடிவுகளை செய்ய முடியாது. ஸோ நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ஸை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். இப்போ ஜென்ரலாக நியூஸ் கான்செப்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சம் பீப்புள்ஸ் ஆர் நேச்சுரலி மோர் நியூஸ் மைண்டட் தேன் அதர்ஸ். பட் எனி ஒன் ஹூ விஷஸ் கேன் டெவலப் ஒரு ரீடிங் ரெக்கக்னேஷன் ஆஃப் நியூஸ் வர்த்தி மெட்டீரியல். ஸோ இயற்கையாகவே நிறைய பேர் வந்து ஒரு நேச்சுரலாகவே வந்து நியூஸ் மைண்டடாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியும் இருக்காங்க, சம் பீப்புள் அப்படியும் இருக்காங்க. பட் எனி ஒன் ஹூ விஷஸ் டு அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் வர்த்தியான மெட்டீரியல் வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்புள் பொறுத்து ஒரு கரஸ்பாண்டிங் நியூஸாக படிப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டு வாட்ச் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைட் மாதிரியான விஷயங்களை சண்டைகளை பார்க்குறாங்கன்னா அவங்க எதெல்லாம் வந்து கவனிப்பாங்கன்னா, வார் நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் அதிகமாக கவனிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ப்ரிப்பேரிங் ஃபுட்டு விஷயத்த பார்க்கலாம். ஹோம் அதாவது சொல்லுவோம்ல, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு சொல்லுவாங்களா, அந்த 3 கான்செப்ட் நினைப்பிச்சுக்கோங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்புளில். அப்போ சாப்பிட பிடிச்சா செய்யக்கூடிய விஷயங்களும் சாப்பிட்றதையும் அவங்க பார்ப்பாங்க. வீட்டிலன்னா ஃபர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக பார்ப்பாங்க. அதுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டடான ஃபேஷனாக இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க. கரஸ்பாண்டிங் நியூஸஸ் பார்ப்பாங்க. சில்ட்ரனாக இருந்தால் சைல்டு வெல்ஃபேர் மாதிரியான விஷயங்களை பார்ப்பாங்க. இதுவே இறப்பு சம்மந்தமாக இருக்கும்போது இந்த அனிமல் பேஸ் பண்ணி ஃபியூச்சர் ஸ்டோரிஸை நிறையா படிப்பாங்க. ப்ளஷர் மாதிரியான விஷயங்களுக்கு ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான விஷயங்களில் நிறைய நியூஸ் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு பீப்புள் வந்து மைண்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லாஸ், எலெக்ஷன் மாதிரியான விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நியூஸ் படிப்பாங்க. ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தால் டெம்பிள், மசூதிஸ், அது அப்புறம் வந்து சர்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நிறையா பார்ப்பாங்க, இன்ஸ்டியூஷன் விஷயங்களை. எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தால் ஸ்கூல் டீச்சர்ஸ், அதோட ஸ்கூல் பில்டிங்ஸ், அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்ப்பாங்க. சக்ஸஸ் ரிலேட்டடாக இருந்தால் அச்சீவ்மெண்ட் பண்ண பீப்புள்ஸ் பற்றி பார்ப்பாங்க. ஸோ ஃபைட்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ காம்படிஷன்ஸ்னால் வார் நியூஸஸ், அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சு கரஸ்பாண்டிங் நியூஸஸை பார்ப்பாங்கிறது உறுதி செய்யுது. இப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூஸ் என்ன அப்படின்னா, இதில் பேசிக்கான விஷயங்கள் என்ன, பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூஸ் ஸ்டோரி என்ன பண்ணுறாங்க, கேன் பி ஃபவுண்ட் வித் 6 பேசிக் கொஸ்டின்ஸ் பை த கீ ட்ரையிங் டு ஆன்சர் 6 பேசிக் கொஸ்டின்ஸ் பாப்புலர்லி நோன் அஸ் 5W and 1H. சரிங்களா? இப்போ 5Wனா என்னது, வாட்டு, வென்னு, வேறு, ஹூ, ஒய். 1H அப்படிங்கிறது வந்து ஹவு. இப்போ இது எல்லாமே நம்ம எழுதக்கூடியது எல்லாமே கதைகள் தான். இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது லீடுன்னு சொல்கிறாங்க. அதோடைய பாடி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரி இட் செல்ஃபாகவே இருக்கணும். அண்ட் கடைசியாக முடிக்கும் போது, ஃபார்மலாக முடிக்கும் போது அது ஒரு கன்க்ளூஷனோட முடியுது. இப்படி தான் நிறைய நியூஸ் ஸ்டோரிஸ் இப்படி தான் உருவாக்கப்படுறது. இப்போ நியூஸ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 4 லெட்டர் வார்த்தை, NEWS. அந்த NEWS கீயாக எப்படி சொல்கிறாங்கிறது நம்ம இந்த டாபிக் முடியும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த நியூஸ் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, சம்மரியாக வந்து லீடாகவும் 5W லீடு பேஸ் பண்ணிருக்கக்கூடிய WH கொஸ்டின்ஸும் ஃபாலோட் பை டெவலப்மெண்ட் இன் விச் டீட்டெயில்ஸ் அரேஞ்ச் டிசெண்டிங் ஆர்டரில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸோடு இருக்குது. இன்வென்டட் பிரமிட்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோரியில் எப்படி இருக்கும்னா கன்க்ளூஷனே மேக்ஸிமம் இருக்காது. இட் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ், அப்படியே நிறுத்திடும். இப்போ பாட்டம் ஆஃப் த லைனை கட் பண்ணாலும் அது தொடர் கதை மாதிரி இருக்கும். சரிங்களா? திஸ் ஃபார்மட்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால மக்கள் வந்து விருப்பப்பட்டு அடுத்து படிக்க ஆர்வத்தை கூட்டும். இதுதான் வந்து லீடு, பாடி ஆஃப் த ஸ்டோரி, கன்க்ளூஷன். இது ஒரு டைப்பு. இப்போ இன்வெர்டட் பிரமிட்னா லீடு, பாடி ஆஃப் த ஸ்டோரி மட்டும் தான் இருக்கும், கீழே இருக்க பாட்டமாக கட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டயக்ராம் இருக்குது, பார்த்துக்கோங்க. Thus a new story may not have answer to all of them, but all the questions should be answered to identify the basic elements of new story. According to news value, the most important elements should come into intro and lead அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நியூஸ் ஸ்டோரியில் எப்படி இருக்கணும், எல்லாமே ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை, ஆனால் முக்கியமான கொஸ்டின்ஸ்களும் ஐடென்டிஃபை பண்ண எலமெண்ட்ஸுமே அதில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கருதலில் சொல்லியிருக்காங்க.
இப்போ நியூஸ்னால் என்னது, என்ன நியூஸு, நியூஸ் வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அப்போ நியூஸ் வேல்யூ இருக்கா. ஈனா என்ன, எம்ஃபசஸ், EMPHASIS ஸ்பெல்லிங் நினைப்பு வச்சுக்கோங்க. எம்ஃபசஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி விஷயங்களையும் ஃபேக்டை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ W அப்படிங்கிறது 5W and 1H இருக்கும். இதில் டூ ஆன்சர் த எக்ஸிஸ்ட் இன் ஸ்டோரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால தான் இந்த W ஒர்க் ஆகுது. எஸ் அப்படிங்கிறது சோர்ஸ், எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது. ஐடென்டிஃபை த சோர்ஸ் வேர் இட் இஸ் நெசசரி, அதுதான் ஓகேங்களா. சோர்ஸு அதோடைய ஐடென்டிஃபை பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. இதுதான் எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூஸ். ஓகேப்பா, இது வந்தால் எழுதிருங்க, கண்டிப்பாக வரும். நியூஸ் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா, வாட் இஸ் கால் நியூஸ் வேல்யூ, a matter of great interest to editor. Of course, news stories vary. News value depends on the degree of timelines a given piece of news has on the number of readers it interests and on the extent to which it interests them. சரிங்களா. நியூஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா, என்னன்னா ஒரு எடிட்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த நியூஸ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக மாறுபட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூஸ் வேல்யூ அப்படிங்கிறது இந்த டைமை பொறுத்து, ஒரு ஹாட் நியூஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைம்லினஸாகவும் அந்த நியூஸ் பீஸ் படிக்கும் போதே நிறைய பேர் கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் போது இது வந்து நியூஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் வேல்யூ எப்படியா இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் ஆசையை தோன்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃபியூ எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபியூ எலமெண்ட்ஸில் மொத்தமாக 12 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 12 விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நியூஸ் அமைக்கப்படும். ஒன்று வந்து ஒருத்தனுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப ஆசையாக பார்ப்போம் என்ன நடக்குது, என்னமோ போகுதே வைக்குதுன்னு. அப்போ மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள், அப்புறம் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது பற்றின விஷயங்கள் ஆர்வமாக நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு போர் நடக்குது, இல்லை ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கேம்பெயின் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஆர்வமாக போவோம். ஏன்னா அந்த ரோடு வழியாக போகிறதுனாலையோ அந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறதோ ரிஸ்க்குனால அதை நம்ம கவனிப்போம். அதே மாதிரி ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறது, க்ரைம் மாதிரியான விஷயங்கள், டெத்து, மர்டரு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இப்போ அடுத்த கேட்டகரியில் ஒரு வர்ஷிப் பண்ணக்கூடிய ஹீரோ மாதிரி ஒரு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படிப்போம். சஸ்பென்ஸ் இருக்கும் போது படிப்போம். ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதோடைய விளைவு ஏதாவது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஈவெண்ட் நடக்கும்போது அதோடைய நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களே, அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு போக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க, இப்போ அதோடைய கான்டெக்ஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா ஒரு விஷயத்தை படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அன்யூஷுவலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ வந்து 10 கையோட ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க, உடனே எல்லாம் ஆச்சரியமாக படிப்போம்ல அந்த மாதிரி. அப்புறம் செல்ஃப் இன்ட்ரெஸ்டான அவங்களுக்கே பிடிச்சதை படிப்பாங்க. அப்புறம் மணி பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா படிப்பாங்க. இல்லை செக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்க படிப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நேஷனல் இருக்குது, இன்டர்நேஷனல் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, சிவிக் இருக்குது. ஸோ இந்த லார்ஜ் குரூப்பு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முக்கியமான எலமெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் நியூஸ் வேல்யூ. இதுதான் நியூஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அது நிறைய இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5 கன்வென்ஷனல் டிட்டர்மைன் நியூஸ் வேல்யூ, ஒரு 5 கன்வென்ஷனான விஷயம் இருக்குப்பா. அது என்னென்னா இது இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ப்ராக்சிமிட்டி, ப்ராமினன்ஸ். ப்ராக்சிமிட்டினா ஒரு நியூஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்கு, ஆரிஜின் ஆஃப் த நியூஸ், நியர் டு த க்ளோசரான ஒரு இருக்கக்கூடிய விஷயம், அதுதான் வந்து ப்ராக்சிமிட்டி. ப்ராமினன்ஸ்னால் மெனி லோக்கல் நேம்ஸோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஷான் இருக்குன்னா அந்த பேர் இருக்குது அப்படின்னா அது நிறைய இடத்துல ரிலேட் பண்ணி வரும்போது அதோடைய ப்ராமினன்ஸை நம்ம கருதில் கொள்ளுவோம். ஸோ அப்போது நிறைய ரிலவன்சியோடு படிக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பேரோடு இருந்தால், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது 2 கேட்டகரியா. மீதி 3 பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது, லார்ஜ் ரீடர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இது வந்து ரீடர்ஸ் கவரேஜ், அது வந்து இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து பொலிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அது வந்து நிறைய பேர் ஈர்க்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கன்வென்ஷனலான மெத்தட்ஸ், இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருந்து. அப்புறம் டைம் பேஸ் பண்ணி டைம் லைன்ஸ், அப்புறம் வந்து கான்சிக்வன்சஸ், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கக்கூடிய விஷயங்கள். கான்சிக்வன்ஸ் ஒரு பெரிய ஹிரோஷிமா நாகசாவியோட பாதிப்பு இன்னுமே கான்சிக்வன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நியூஸ் வேல்யூக்கு எழுதுங்க. இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எமர்ஜென்சின்னு கேட்டாலும் சரி, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ்ன்னு கேட்டாலும் சரி, இந்த 3 விஷயம் தான் ஸ்டடி மெட்டீரியலில் சொல்லியிருக்காங்க. ஒன்று UK, USA, இந்தியா. இது இப்போ உங்களுக்கு வந்து யூகேல வந்து அந்த பிரிட்டன் ஆட்சியில் இருந்தது எல்லாமே எழுதலாம். ஃபஸ்ட்டு யூகேல தான் எல்லாமே ஆரம்பிச்சது, பிரிட்டன் சரிங்களா. ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், மாடர்னு, ப்ரெசென்ட்டு, ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, ப்ரெஸ் கவுன்சில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை ஜென்ரலாக எழுதி விடுங்க. USAல ஹிஸ்ட்ரி, வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அரைவல் ஆஃப் புட்லின்சர், சென்சேஷனலிசம்,
அது இருக்கும் போது பேசுங்க. இந்தியாவில் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், எமர்ஜென்சி, இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் ரிலேட்டடாக நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ இதுதான் வந்து யூனிட் 1. இப்போ யூனிட் 2 வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் மீடியா. இதுனா என்னப்பா அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பராக வரலாம், நியூஸ் லெட்டராக வரலாம், மேகசின்ஸாக இருக்கலாம், ஜேர்னல்ஸாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், மேகசின்ஸாக இருக்கலாம், நோட்டீஸாக இருக்கலாம், பேம்ப்ளெட்டாக இருக்கலாம், பீரியாடிக்கல்ஸாக எப்படி வேணால் இருக்கலாம். இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து 3 வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து ஆரிஜினை வந்து ஒரு 17th century பார்க்க முடியும், 18th century பார்க்க முடியும், அப்புறம் 130 BCயில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரை பற்றிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரோமன்ஸ் பற்றி பார்க்குறோம். 13 இது ஒரு ரொம்ப ஆபத்தான நம்பர் சொல்லல, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்காங்க. 130 BCயில் ஏர்லி ரோமன்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இவங்க வந்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதக்கூடிய விஷயம் புல்லட் எல்லாம் போட்டு எழுதியிருப்பாங்க. நோன் ஆஸ் ஆக்டா டியூர்னா. அப்படின்னா என்னென்னா டெய்லி ஈவெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த காலத்தில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஆக்ட்னு சொல்லுவோம்ல, ஆக்ட் DIDURNA. இது நினைப்பு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆரிஜின் ஆஃப் பிரிண்ட் மீடியாவோட ஆரிஜின். இன்னொரு மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தடை பார்த்துருவோம். அதாவது 18th century வந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்த ஒரு இது வந்து எங்கன்னா யூரோப்பில் ஆரிஜின் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் போஸ்டர்ஸ், அதுவும் வந்து வெஸ்ட் யூரோப்பில் தான் இது ஆரம்பித்தாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரிட்டன் நோட்டீஸ்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல, ஸ்பெல்லிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. SCRIPTE எழுதுவோம், இல்லை TE எழுதிக்கோங்க. சரிங்களா? நோட்டீஸ் ஸ்கிரிப்ட்னு எழுதிலாம், இல்லை ரிட்டன் நோட்டீஸ்னு சொல்லலாம். இது வந்து பப்ளிக் பிளேஸஸில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எங்கே ஃபஸ்ட்டு உதிக்கப்பட்டது அப்படின்னா 1566 வினைஸில் அப்பியர் ஆகிருந்திருக்கு. இதோடைய முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். அதாவது டெவலப்மெண்ட், எதுக்காக அதை டெவலப் பண்ண, எப்படி டெவலப் ஆச்சுன்னா டு ரீட் தெம் ஆஸ், இது இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் பிளேஸில் போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, டோக்கன் ஃபீயாக வாங்குறாங்க. அதை வந்து என்ன அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா கெசெட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இந்த கெசெட்டுங்கிறத உருவாயிருக்கு. இதோடைய வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். அதுதான் கெசெட்டோட அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ஸின் அப்படிங்கிற லைப்ரரியில் கிட்டத்தட்ட 30 வால்யூம்ஸாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி லைப்ரரியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஆரிஜின். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் மாடர்ன் நியூஸ் பேப்பர் இப்போ எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டன் 17th century 70-20 70-40 நினைப்பு வச்சுக்கோங்க. 1720 3 காலமும் சின்ன டைப்லேயும் போல்டாகவும் எழுதி உருவாக்கியிருக்காங்க. அதோடைய வளர்ச்சி தான் 1740 4 காலம்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய வளர்ச்சி தான் அட்வர்டைசஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டு நியூஸ் அடுத்தடுத்த பக்கங்களை உள்ளே போட ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிண்ட் மீடியா அண்ட் இதோடைய இலாபரேஷன்ஸ் ஆஃப் ஆரிஜின்ஸ். இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இது. ஸோ இது நம்ம இதை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ்ஸை எப்படிலாம் சொல்லலாம். இப்போ ப்ரெஸ் படிக்கணும், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், என்ன வேணும், படிப்பறிவு இருந்திருக்கணும், அப்புறம் லிட்ரஸி ரேட்டு தேவைப்பட்டிருக்கு, ஒரு தகவல் இருந்திருக்கணும்ல, ரிலவெண்ட்டான தகவல் இருக்கணும், அது இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவான ஒரு குவாலிட்டியோடு இருக்கணும். அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து இப்போ டெசிஷன் மேக்கிங் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு மீடியம் ஏதோ ஒரு மீடியம் பயன்படுத்தி அவங்க பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கலாம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜுடிஷியனாக இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஒரு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் தேவையான விஷயங்கள். இப்போது அந்த காலத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனெஸ்கோ மாதிரி நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டிவி செட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் மேண்டேட்ரியாக, மக்களை நிறைய பேர் ரீச் ஆகணும், அப்போ தான் மக்களுக்கு வந்து புரிய வரும் அப்படிங்கிறதுக்காக யுனெஸ்கோ தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட்டில் இப்போ எப்படி இருக்குது அப்படி ரேடியோ, டிவி, கேபிள் டிவி, வீடியோ மேகசின்ஸ், மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் முக்கியமாக நியூஸ் பேப்பரை காட்டிலும். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா லிசனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து படிப்பு அறிவு தேவையில்லை, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். அது வந்து லோக்கல் லாங்குவேஜ் இருக்கனால ஈஸியான ஒரு ரீச்சாக இருந்திருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ கரண்ட்டில் இருக்கனால இதோடைய ஆக்சஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் க்ரோத் ஆஃப் ப்ரெஸ் மீடியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்சஸ், சர்க்குலேஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், அஃபிஷியல் இன்ட்ரூஷன்ஸ், இந்த 4 முக்கியமான விஷயங்கள் அதர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸை அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் க்ரோத் ஆஃப்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வருது, ஒரு வந்து எம்எல்ஏ எம்பி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு சர்க்குலேஷன் விட்டுருக்கு,
ஒரு எமர்ஜென்சி விட்டுருந்துருக்கோம் இல்லையா, இந்திரா காந்தி அவங்க இருந்திருக்கும் போது, மேடம் இருக்கும்போது, அப்போது ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், அது இப்போ வந்து யூஎஸில் வந்து கிராஷ் ஆச்சுல, அந்த மாதிரியான விஷயங்கள், அஃபிஷியலாக இன்ட்ரூஷன்ஸ் ஏதாவது இருக்கும் போதும் தாராளமாக இப்போ கலெக்டர் வந்து ஒரு இது விஷயத்தை இடிக்க போகிறாரு, ஒரு பில்டிங் இடிக்க போகிறாருன்னா அது ஒரு சென்சேஷனலாக விஷயமா ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போது டியூட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர், இது வந்து எப்பயுமே நம்மளுடைய நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ப்ரெஸ் அப்படிங்கிறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ச் டாக் ரோல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தப்பான விஷயங்களை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம், பாயிண்ட் அவுட் மிஸ்டேக், உண்மையை சொல்லுது, டெல் ட்ரூத், ஃபைண்ட் அவுட் பண்ணி, நோ ஃபியர், நோ ஹிட்டனாக இருக்கக்கூடாது, இன்ஜஸ்டிஸ் இழைக்காமல் இருக்கணும், அதே மாதிரி அப்செஷன் பிஃபோர் பப்ளிக். ஸோ இது எல்லாமே தான் வந்து டியூட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். டியூட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்ட் என்னென்னா ஒரு ஹிஸ்டாரியன் மாதிரி அவங்க உண்மையை தேடி அலையக்கூடியவர்கள், அதை படிக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் ஹூ சீக் ட்ரூத் அண்ட் ப்ரெசென்ட் டு தி ரீடர்ஸ். ஹெல்த்தி ப்ரெஸ் எப்படி இருக்கணும்னா ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஒரு டியூவல் ரோல் ப்ளே பண்ணுது ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக. பப்ளிக் ஓரியன்டட் அண்ட் ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கணும் அந்த நியூஸ் பேப்பர், அப்போ தான் நல்லா ரன் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் சொல்லும் போது எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும். இப்போ ஒரு மேகசினாக இருக்குது, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒப்பீனியனாக கலந்ததாக இருக்கணும். அது ஒரு கலரோ ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரியோ ஒரு இன்சிசிவ்னஸாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேகசின் அதிகமாக படித்தவர்களாக யாராக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த இதில் நல்லா படித்தவர்களாக இருந்தாங்க. ஸோ இலைட் பாலிசி மேக்கர்ஸ், பார்ட்டி லீடர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு சில விவசாயிகளே படித்தவர்களாக இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேகசின்ஸை படித்தாங்க. ஸோ இப்போ மாடர்ன் நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ கார்ட்டூன், கிராஃபிக்ஸ், ஃபீச்சர்ஸ், ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ரைட்டிங், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் கலரு, சைஸு, ஃபாண்ட்டு, லாங்குவேஜஸ் இதெல்லாம் வச்சு நீங்களே என்ன பண்ணுங்கள், காலம்ஸை 3 பிரிவாக 4 பிரிவாக எடிட்டோரியல் மாதிரியான விஷயங்களை நீங்களே இலாபரேட் பண்ணி எக்ஸாமில் உங்கள் டேஸ்ட்டுக்கு எழுதுங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏன் வந்தது அப்படின்னா இப்போது திறமையானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக சண்டை வரும்ல, அதே மாதிரி ப்ரொஃபஷனலில் மீடியா ஓனர்ஸ்க்கும் மீடியா ப்ராக்டிஸ்னர்ஸ், அட்வர்டைசர்ஸ், பப்ளிக் ரிலேஷன் மென்ஸ் இவங்க எல்லாருக்குமே சண்டை வந்துச்சு. இப்போ மீடியா ஓனர் ஒத்துக்கிட்டாங்கன்னா மீடியா ப்ராக்டிஸ்னர் ஒத்துக்கல, மீடியா ப்ராக்டிஸ்னர் ஒத்துக்கிட்டா அட்வர்டைஸ் பண்ணுறவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ பப்ளிக் ரிலேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பண்ணுறாங்கன்னா மீடியா ப்ராக்டிஸ்னர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்த ப்ரொஃபஷனலாக ஒரு அசோசியேஷன்ஸை கொண்டு வராங்க. அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது 2 ப்ரெஸ் கமிஷன் வரும். ஒன்று ஸ்டாட்யூட்டரி கவுன்சில்னு பாடி கவுன்சில் கொண்டு வராங்க, அது NRI. அதாவது NRI இந்த மீன்ஸ் நியூஸ் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா. இது 1956 ஜூலையில் உருவாக்கப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கமிஷனில் கொண்டு வந்தாங்க. இது ப்ரெஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1867 வந்தது. அப்புறம் 1955 அதை மாற்றினாங்க. இதில் வந்து ரெஜிஸ்டர் வந்து 2 ஃபோல்டாக மாற்றுறாங்க. ஒன்று ஸ்டாட்யூட்டரி, இன்னொன்று வந்து நான் ஸ்டாட்யூட்டரி. ஸோ ஸ்டாட்யூட்டரியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அது கன்ஃபார்ம் ஆகி இந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லும் போது இதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் பர்சன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, சீஃப் கண்ட்ரோலர், அந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸாம் குவாலிட்டி வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். சரிங்களா, கவர்மெண்ட் ஓரியன்டாக இல்லாமல் ப்ரைவேட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஸ்டாட்யூட்டரியாக இருக்கும். சரிங்களா, இப்போது அடுத்து 2வது ப்ரெஸ் கமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் ட்ரேட் பாடிஸ். சரிங்களா, இதில் வந்து நிறைய இருக்குது. INS, IFWJ, IWA, PII, NRI, NVJ, அப்புறம் AINEC, ஆல் இந்தியா நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் கான்ஃபரன்சஸ். இப்போ இந்த AINEC வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா எடிட்டர்ஸ் கில்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா, அது வந்து நீங்கள் உள்ள கண்டென்ட் பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன். ப்ரெஸ் கமிஷன் 2 வகைப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கமிஷன் ப்ரெஸ் கமிஷன் அண்ட் செகண்ட் ப்ரெஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கமிஷனில் ஜஸ்டிஸ் ராஜா, ஓகேங்களா, ராஜா அக்ஷா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சேர்பர்சனாக இருக்காங்க. அவங்க இப்போ ஃபஸ்ட்டு கமிஷனாக என்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்துருக்கும், IPC, CRPC, ப்ரெஸ் ஆக்ட், ரைட்டா. இப்போ செகண்ட் ப்ரெஸ் கமிஷனில் யாருன்னா ஜஸ்டிஸ் கௌஸ்வானி, ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் இருக்கும் போது கொண்டு வராங்க. இது வந்து மேத்யூ கமிஷன் பற்றி கொஞ்சம் எழுதுங்க. அப்போ வந்து செகண்ட்னா என்ன, இப்போ டிஃபர்மேஷன் கான்செப்ட் வந்துருச்சு, ப்ரைவசி வந்துருச்சு, ப்ரீ சென்சர்ஷிப்ஸ்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் இந்த கண்டென்ட்லாம் ஹிண்ட் பாயிண்டை போட்டு எழுதுங்க. ப்ரெஸ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 28 மெம்பர்ஸால் உருவாக்கப்பட்டது. அதில் சேர்மனை தவிர்த்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1965 அதை பாஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் NIC குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸோடு இருக்குது. அடுத்து வந்து கோட் ஆஃப் கான்டக்டை மெயின்டைன் பண்ணணும்.
ஸ்டாண்டர்டாக இருக்கணும், டியூ சென்ஸோட நடந்துக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பீப்புள் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாலே அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அப்புறம் மற்ற இருக்கக்கூடிய ஆக்ட் சிபிசி, ஐபிசி, சிவில் கோர்ட்டு, அதில் பில்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃப்ரேம் எப்படி பண்ணுறாங்க, கவுன்சிலில் வந்து எப்படின்னா ஒரு பஃபர் மாதிரி ஆக்ட் பண்ணுது சரிங்களா. பீப்புளுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு பொம்மை மாதிரி அதை மாட்டிக்கிடுச்சு. ஸோ அதுதான் அதை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கமிஷன், அப்படி என்ஐசி ப்ரெஸ் உடைய ஆக்ட், இது எல்லாமே தான் ப்ரெஸ் கவுன்சிலில் முக்கியமான அம்சங்கள் சரிங்களா. இது வந்து செகண்ட் யூனிட் முடிஞ்சு. தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது கன்சியூமர் பேஸ் பண்ணியிருக்கணும், டெய்லி நியூஸ் பேஸ் பண்ணியிருக்கணும், ஸ்மால் நியூஸ் பேப்பர்ஸை ரீச் அவுட் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும் போது நியூஸ் இருக்கும், அட்வர்டைஸிங்கும் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணுது, மிகப்பெரிய ஒரு ரோல் ஒரு நியூஸ் பேப்பரில் ப்ளே பண்ணுது. இதில் அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரி, ட்ரேடு காம்படிஷனில் இருக்கவங்க, ரெவல்யூஷனராக கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே அட்வர்டைசர்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் அண்ட் அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டேர்ம், முக்கியமான ஒரு டேர்ம் சரிங்களா. இது நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து 7 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஓனர்ஷிப்பை கிட்டத்தட்ட ஒரு 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூஸ் ஆர்கனைசேஷனை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஆர்கனைசேஷன் வந்து 3 டைப் சொன்னல, அது என்னென்ன அப்படின்னா பிரமிட் ஃபார்ம், அது வந்து மிலிட்ரி ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்க கேட்குற மாதிரி இருக்கும், ஆர்டர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாஃப் அண்ட் லைன் டைப் சொல்கிறது வந்து ஒரு குட் குவாலிட்டி, இது ரெண்டுமே இல்லாமல் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட செட்டப் 3 டைப். இப்போ என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னால 7 வகை சொன்னல, அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவோம். அதை யார்கிட்ட சொல்ல போகிறாங்க, ஸ்டாஃப் கிட்ட சொல்ல பண்ணுறாங்க. அப்போ உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லும் போது இதை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணணும். அதுவும் கண்ட்ரோல் 3rd டைப், 4th வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும். இது எங்கே நடக்குது, ஆர்கனைசிங்கில் நடக்குது. இது எப்படி இருக்கலாம், டைரக்டிங் கொடுத்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுவோம். இதுதான் 7 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் ஒரு இண்டிவிஜுவல் ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆர் செயின் ஓனர்ஷிப்ஸ் நடக்கலாம், இல்லை கார்பரேஷன் வந்து ஓனர்ஷிப் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஓனர்ஷிப் பண்ணலாம், ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக வந்து பண்ணலாம், எம்ப்ளாயி ஓனர்ஷிப்ஸ் பண்ணலாம், வெர்டிக்கல் ஓனர்ஷிப்ஸ் நடக்கலாம். வெர்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ டிவியும் நடத்துவாங்க, நியூஸ் சேனலும் நடத்துவாங்க, ரேடியோவும் பண்ணுவாங்க, அவங்க தலைமையில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க, அதுதான் வெர்டிக்கல் ஓனர்ஷிப். இப்போ சேஞ்சிங் ஓனர்ஷிப் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா, ஓனர்ஷிப் அண்ட் ஆப்ரேஷன்ஸை எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று ஆஃபீஸ், இன்னொன்று ஷாப் கான்செப்ட். ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எழுதுறது வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விநியோகம் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த விதம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்மிங் ஓவர் த டெஸ்க்கு, அது வந்து ஆஃபீஸு. ஷாப் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து பப்ளிஷ் பண்ணி பிரிண்டிங் பண்ணி போய் கொடுக்குறது, அதுதான் வந்து ஷாப். இப்போ இது ஜென்ரல் ரைட்டா. இப்போ டிவிஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது 2 ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இதில் வந்து டேட்டா ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. 3 பார்த்துட்டோமா. இப்போ அடுத்து பாருங்கள், எடிட்டோரியல் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரமோட்டிங் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6 இருக்குது சரிங்களா, 6 இருக்குது. டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு 7வது கான்செப்ட் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த எடிட்டோரியல் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் 5 வகை பிரிக்கிறாங்க. நியூஸ் ரூம், பிக்சர், எடிட்டோரியல், காப்பி டெஸ்க், லைப்ரரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்வர்டைஸிங், ஜாப் பிரிண்டிங், அப்புறம் வந்து சர்க்குலேஷன்ஸ், இது ஒரு டைப்பு சரிங்களா. இது எல்லாமே வந்து நியூஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கேள்வி கேட்டாங்கன்னா இது எல்லாமே எழுதுங்க. டைப்ஸ் கேட்டால் எழுதுங்க, மேனேஜ்மெண்ட் கேட்டால் எழுதுங்க, ஓனர்ஷிப் பற்றி கேட்டால் எழுதுங்க, ஸ்ட்ரக்சர் நியூஸ் ஆர்கனைசேஷனை எழுதுங்க. இது எல்லாமே 12 மார்க்கில் கேட்டாங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு எழுதிருங்க ஓகேவா. இப்போ அடுத்து யூனிட் 4 என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் கலெக்டிங் நியூஸஸ். எப்படின்னா என்னென்னா ஒரு நியூஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதனால இது வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. 9 கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நியூஸ் வந்து இருக்குது. என்னென்னா சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோர்ட் மூலிமா ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீதிபதி கொடுத்தாங்கன்னா உடனே அது ஃப்ளாஷாக ரீச் ஆகுதுல. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் கேஸு. ஸோ கோர்ட்டு, கான்ஃபரன்ஸு ரைட்டா. அடுத்து வந்து ஸ்பீச், லெஜிஸ்லேஷன், இன்டர்வியூ, ரிப்போர்ட்டு, ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை ஹேண்ட் அவுட்டு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ப்ரெஸ் ப்ரீஃபிங். இப்படி நினைப்பிச்சுக்கோங்க, கோர்ட்டு, கான்ஃபரன்ஸு,
ஸ்பீச் எங்கே பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ். அப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 ப்ரெஸ் ரிலீஸ்னா ஹேண்ட் அவுட்டு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ப்ரெஸ் ப்ரீஃபிங் நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 20 குவாலிட்டிஸ் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டருக்கு டெட்லைன் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவார், ஐடியா அவருக்கு கிடைக்கும், அதை வச்சு ரைட் பண்ணி அந்த ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுவார், நியூஸ் ஸ்டோரியை. ஸோ இது இருக்கனால இது இருந்தாலுமே ரிப்போர்ட்டருக்கு முக்கியமான 20 குவாலிட்டிஸ் இருக்கணும். அது என்னெல்லாம் பார்ப்போம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷனை டிக் அவுட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை இருக்கணும். ஹவு டு டிக் அவுட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. ஹவு ஹிட்டனான விஷயங்களை எப்படி எடுக்க போறாரு, அப்ஸ்கியூர் ஆன விஷயங்களை எப்படி எடுக்க போறாரு, வின்னிங் கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கணும், ரைட் இன்ஃபர்மேஷனாக அவர் சூஸ் பண்ணணும். சரிங்களா, இது எல்லாமே பேசிக்கான ஜென்ரலான ஒரு குவாலிட்டிஸ். இப்போ 20 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதில் 5 பிரித்து 4 தான் எழுதியிருக்கேன். நீங்கள் எப்படி ஞாபகம் இருக்கோ வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் சென்ஸ் வேணும், அடுத்து ஸ்பீடாக பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும், செப்டிசம் இது வந்து அனதர் குட் சென்ஸ் ஆஃப் டைப் தான். சரிங்களா, குட் குவாலிட்டி. அடுத்து வந்து பஞ்சுவாலியாக இருக்கணும், இது 5. 6வது இமேஜினேஷன், 7 இன்டெகிரிட்டி, இனிஷியேட்டிவ், டிலிஜென்ட், மொபிலிட்டி. அப்புறம் டாக்ட்ஃபுல்னஸ், ஃபியர்லெஸ்னஸ் ஆர் ஃப்ராங்க்னஸ், ஃபார்சைட்டட்னஸ், பேஷன்ஸ், அப்ஜெக்டிவிட்டி. அப்புறம் கிளாரிட்டி, காம்னஸ், கியூரியாசிட்டி, அலர்ட்னஸ், அக்யூரசி. இது எல்லாம் 20 முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் ஃபார் ரிப்போர்ட்டர். அடுத்து நோஸ் ஃபார் நியூஸ்னு பார்ப்பீங்க. இதுவும் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதோடைய கான்செப்ட் ரொம்ப சின்னது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ரிவர்ஸில் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரிப்போர்ட்டருக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு எடிட்டருக்கு என்ன வேணுங்கிறது அவனால் யோசிக்க முடியும், ஒரு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது அவரால் கண்ணோட்டத்தில் யோசிக்க முடியும். இதுதான் நோஸ் ஃபார் நியூஸ். சரிங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, மூக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான எதை சொன்னால் எவனுக்கு கோவம் வரும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். அதுதான் நோஸ் ஃபார் நியூஸ். சும்மா ஜென்ரல் நான் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் கொஸ்டின் ரைட் மொமெண்ட்டில் கேட்கணும். அது சிஎம் கிட்ட கேட்டாலும் சரி, பிஎம் கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு ரைட் கொஸ்டின் கேட்க தெரியணும். பொலிட்டிக்கல் சென்ஸும் நிறைய அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இதை உணர்த்துது. இப்போ பாருங்கள், நோஸ் ஃபார் நியூஸ்னால் என்ன ஜென்ரலா, இது இட்ஸ் லைக் நியூஸ் ரூமில் என்ன சொன்னால் இது ஒரு மெட்டாஃபராக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு இங்கிலீஷில் படிக்கும்போது மெட்டாஃபர்னு படிச்சிருப்போம்ல, சிமிலி அந்த மாதிரி இது ஒரு மெட்டாஃபரான ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நியூஸ் அண்ட் நியூஸ் வேல்யூஸ், எபிலிட்டி டு ரெகக்னைஸ் அ ஸ்டோரி வென் இட் கம்ஸ் அலாங். ஒரு ஸ்டோரி வந்ததுன்னா அது கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரிப்போர்ட்டருக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு பிறக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள, இது வந்து அக்வைர்டான ஒரு விஷயம். சரிங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவங்க வளர்த்துப்பாங்க. அடுத்து நோஸ் ஃபார் நியூஸ்க்கு அப்புறமா சோர்சஸ், அதாவது நியூஸ் சோர்சஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, சோர்சஸ் ஆஃப் கலெக்டிங் நியூஸ் எப்படி இருக்குன்னா 3 ஜென்ரலாக இருக்குது. டைரக்ட், ஹியூமன், மெட்டீரியல். இது இன்ஃபர்மேஷன் ஃபார் நியூஸ் ஸ்டோரிஸ்க்கு இது வந்து ரொம்ப பயனாக இருக்கிறது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி 18 பார்ப்போம். ஸோ வந்து போலீஸ் மூலிமா தகவல் தெரியும். பீட்ஸ் சொல்லுவாங்க, போலீஸ் பீட் போகுதுன்னு சொல்லுவாங்களா, அது நினைப்பு பீட்ஸ். சரிங்களா, பீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ், ஜெயில், ஹாஸ்பிட்டல், கோர்ட்ஸ் இது எல்லாமே பீட்ஸ். அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் பேக்ரவுண்ட் ஆஃப் த சப்ஜெக்டை வச்சு எடுக்கிறது தான் பீட்ஸ். அடுத்து ஜெயிலு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நியூஸ், கன்சியூமர் ப்ராப்ளம்ஸ், கிளப்ஸ், சிவிக் பாடிஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ஆர்ட், கல்ச்சர், லிட்ரேச்சர், பிஸ்னஸ், காமர்ஸ், பார்லிமெண்ட் ஹாலு, டிபேட்ஸ், டிஸ்கஷன், டேட்டா பேசஸ். அடுத்து வந்து காஷன்ஸ், கெட்டிங் இட் வாங்குறது, வாட் இஸ் தேர். இது எல்லாமே வந்து 18 பாயிண்ட்ஸ். ஸோ கோர்ட் வந்து இந்த வந்துருச்சு தெரியாமல் எழுதியிருக்கேன். அதனால் வந்து 18 சோர்சஸ் மூலிமா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ட் ஆஃப் இன்டர்வியூங்க 2 வகைப்படுது. 2 இன்டர்வியூ. ஒன்று வந்து ஸ்பாட் நியூஸ்னு சொல்லுவாங்க, அதாவது உடனடியாக அந்த நியூஸ் எடுக்கிறது. பர்சனாலிட்டி இன்டர்வியூ பண்ணுறது, ஒரு ப்ரொஃபைலை இன்டர்வியூ பண்ணுறது. சரிங்களா, இதுதான் ஆர்ட் ஆஃப் இன்டர்வியூவில் 2 முக்கியமான வகை. இது 4 இன்டர்வியூ டைப் இருக்குது. ஒன்று வந்து பர்சனாலிட்டி, கர்ப் ஸ்டோன் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அதாவது கேச்சஸ் கேஸ்கேன். அது வந்து ரிஸ்கி ஃபார் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் சோர்ஸ் கொடுக்குறவங்களுக்குமே அது இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி ஃபஸ்ட்டு, 2வது கர்ப் ஸ்டோன் இன்டர்வியூ, 3வது நியூஸ் இன்டர்வியூ, 4வது வந்து சர்வே, இன்ஃபார்மல் இன்டர்வியூ. சரிங்களா, இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. 2 பார்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது ஒரு ரிப்போர்ட்டருக்கு கண்டிப்பாக வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணால் மட்டும்தான் அவனால் ஒழுங்காக கேள்விகளை கேட்க முடியும். அது ஆஃப் த ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ இப்போ என்ன பண்ணால் ரீடிங் சப்ஜெக்ட் கன்சர்ன்டாக இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் பற்றி அவருக்கு தெளிவாக இருக்கணும். ப்ரிப்பேரிங் ஆன் டு பி ஆஸ், அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் வந்து நியூஸ் சோர்சஸ். 5th யூனிட் இதோட முடியுது. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வந்து 1, 2, 3, 4 வகைப்படுகிறது. அந்த ஃபஸ்ட்டு வந்து க்ரைம் ரிப்போர்ட்டிங், அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணது, அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங், அப்புறம் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட்டிங். இது 4 தான் 5th யூனிட்.
இது வந்து கிரைம் ரிப்போர்ட்டிங்னா உங்களுக்கே தெரியும், டவுரி டெத்து, ஆக்சிடென்ட்ஸு, மர்டரு, சூசைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட்டிங்னா நான் ஆல்ரெடி சொன்னல, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் பிடிக்கிறத வச்சு டார்கெட் பண்ணி பண்ணுறது. சாப்பிட்றவனுக்கு சாப்பிட்ற நியூஸ் படிக்கும். இது வந்து காம்படிஷனாக இருந்தால் அவன் வந்து ஒரு அது ரிலேட்டடாக அவங்க நியூஸ் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி. புட்டிங் த ரீடர்ஸ் தேர், அந்த இடத்துல அவங்கள போட்டு அந்த அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற விதத்தில் ரெடி பண்ணுறது. இப்போ வந்து இன்டர்பிரிட்டேட்டிவ் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு நியூஸ் ரூம்லேயே பேசினாங்கனாலும் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியான விஷயமா அதை போய் சேர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு சண்டை வரும். அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் World War I, World War II கொடுத்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்திருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ வந்து இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய சண்டையாகவே மாறிடும். ஸோ இப்போ வந்து இன்வெஸ்டிகேட்டிங் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து டிக் பண்ணி எடுக்கிறது, ஒரு 10 வருஷம் 50 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுக்கிறது. ஸோ இதோடைய டயக்ராம் வந்து ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு 5 யூனிட்ஸோடைய நோட்ஸு. ஸோ இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, கோ த்ரூ பண்ணி பாருங்கள்.